மேடையில் நடிகர்கள்னு இருக்குது நிறைய பேர் காமெடியன்ஸ் தான். நாங்கள் பரதநாட்டியத்தை பற்றி பேசினா அது இன்னும் சூப்பர் காமெடியாக இருக்கும். எனக்கு வந்து பரதநாட்டியத்தை பற்றி கொஞ்சம் தெரியும். ஒரு அலாரிப்பு, ஒரு ஜதீஸ்வரம், ஒரு வர்ணம், அப்புறம் ஒரு ஹிந்தோலத்தில் ஒரு தில்லானா, இது வரைக்கும் நான் கற்றுக்கிட்டேன். தை தித்தி தை 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 தித்தி தை 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 தித்தி தை தாம், அது மனப்பாடம் ஆகாதனால 1 தித்தி தை 1 2 தித்தி தை 1 2 3 தித்தி தை தாம். அதில் வந்து இந்த அட்டைன்னு ஒன்று, இந்த கழுத்து இது பண்ணி அப்புறமா அமெரிக்கான் தடவிட்டு படுத்துக்கிடணும். போன உடனே அரமண்டின்னு ஒன்று உட்கார வைப்பாங்க. அது சின்ன குழந்தைகள்லாம் சொல்லக்கூடாது, கொஞ்சம் டிஃபிகல்ட்டான போஸ் தான். வயசான காலத்தில் கருவின்னு ஒரு நோய் வரும். அப்போ அப்படித்தான் நிற்கவே முடியும். ஆனால் இந்த பரதநாட்டியம் என்ற ஒன்று இல்லை, நான் ஏன் கற்றுக்கிட்டேன், ஏன் விட்டுட்டேன் அப்படின்றத சொல்லணும் உங்களுக்கு. கற்றுக்கிட்டது என்னென்னா, என்னோடய சிஸ்டர் டாக்டர் விஜயலட்சுமி, ஷீஸ் ஜாயின் நவ். அவங்க வந்து பரதநாட்டியத்தை முறையாக 5 வருடங்கள் கற்றுக்கொண்டு பரதநாட்டிய அரங்கேற்றம்லாம் பண்ணி அப்புறம் டாக்டர் ஆகிட்டாங்க. அப்போது நான் வந்து டெலிஃபோன் ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி எழுதி செக்ரட்டேரியட்டுக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸராக ஆனேன். அதுக்கப்புறம் இடையிலேயே ஈவினிங் பிஎல் படித்தேன். இதுக்கிடையில் அப்படியே சினிமா வந்தது. இப்படி இந்த பக்கம் வந்துட்டேன்னு வைங்களேன். எப்படி நான் மெட்ராஸ்க்கு ஃபஸ்ட் வந்தது எதுக்குனாக்க, பிஎன்டியில் ஒர்க் பண்ணும்போது கல்ச்சுரல் காம்படிஷன்ஸ் வைப்பாங்க பிஎன்டியில், போஸ்ட் அண்ட் டெலிகிராஃபில். அப்போ அதில் வந்து நான் மிமிக்ரி, மோனோ ஆக்டிங் இப்படி தான் வந்தேன். அப்போ என் சிஸ்டர் சொன்னால், நான் ஒரு சாங் சொல்லித்தரேன்டா, நீ அப்படியே ஆடேன், உனக்கு ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லித்தந்தா. நான் மோனோ ஆக்டிங் மிமிக்ரி ஒருத்தர் மாதிரியே செய்கிறது தானே, அது மாதிரி எங்கள் அக்கா மாதிரியே அதை அப்படின்னு நான் மோனோ ஆக்டிங் மாதிரி வந்து அதை அப்படியே நான் ஸ்டேஜில் பண்ணேன். சித்ரா விஸ்வேஸ்வரன் வந்து அதுக்கு ஜட்ஜாக வந்தாங்க. எனக்கு அவங்களுடைய டைம் எவ்வளோ பேடாக இருந்திருக்கு பாருங்கள். சித்ரா விஸ்வேஸ்வரன் வந்து பார்த்துட்டு, இந்த பையன் யார் அப்படின்னு, இதில் வேறு இல்லை, ஜென்ஸ் ஆடும்போது பேர் பாடியாக வேறு ஆடணும். அப்போ நீங்கள் புது புது அர்த்தங்களை என் பாடியை பார்த்துருப்பீங்க. அதை விட பாடி தான் வச்சுருந்தேன் நான். இதில் பேர் பாடி ஆடணுன்னா இது அந்த ரிப்ஸ்லாம் பார்த்தா வரிசையாக விசிறி மாதிரி தெரியும். இதை வச்சுக்கிட்டு ஒரே வெக்கம் எனக்கு, என்னடா இப்படிலாம் ஆட வைக்கிறாங்களே. ஆடி முடிச்சோன்னே அவங்க சொன்னாங்க, செகண்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க எனக்கு. ஆடல் காணீரோ திருவிளையாடல் காணீரோன்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய பாட்டுங்க இது. அது வந்து ராக மாளிகை வேறு, ஏகப்பட்ட ராகங்கள்லாம் வரும். எம்எல் வசந்தகுமாரி அம்மா பாடின பாட்டு பாருங்கள், எத்தனை பேரை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கேன் பாருங்களேன். அந்த பாட்டை ஆடி எனக்கு என்ன, இது முடித்தோன்னே அது முடித்தோன்னே அது முடித்தோன்னே இதுன்னு போட்டு முடித்தேன். எனக்கு பார்த்தா விவேகானந்தன் சென்னை மதுரை டெலிஃபோன் செகண்ட் ப்ரைஸ்னு கொடுத்தாங்க எனக்கு. அதை கொடுத்த உடனே தான் எங்கள் அக்கா சொன்னாங்க, ஏன் நீ வந்து ரெகுலராகவே போய் யார்ட்டையாவது பரதநாட்டியம் கற்றுக்கலாமே அப்படின்னாங்க. கலாராணி ராமச்சந்திரன் நித்திய சூடாமணி வாங்கினவங்க மதுரையில் இருக்காங்க, இப்போ சென்னை வந்துட்டாங்க. அவங்ககிட்ட போய் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கற்றுக்கிட்டு, எப்படின்னா ஸ்ட்ரைட்டாக காம்படிஷன் போகிறதுக்காகவே கற்றுக்கிறது, ப்ராப்பராலாம் கற்றுக்கிறது கிடையாது. ஒரு பூஜா டான்ஸு, கணபதி கவுத்துவோம்பாங்க, கணபதி கவுத்துவோம், அதை கூட எனக்கு சொல்ல தெரியாது. அது முடிச்சு அப்புறம் அலாரிப்பு, ஜதீஸ்வரம், அப்புறம் ஒரு வர்ணம், அப்புறம் தில்லானா வந்து எல்லாம் கற்றுக்கிட்டு அப்புறம் சினிமா வந்துருந்தாங்க. அது தொடர முடியல. காரணம் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஒரு மாதிரி. அதுவும் அந்த நேராக போய் இந்த லெஃப்ட் திரும்பினா அந்த வீடு தாங்கன்னு யாராவது ஒருத்தருக்கு அட்ரஸ் சொன்னால், நம்ம நார்மலாக பரதநாட்டியம் கற்றுக்காம இருந்தால் எப்படி சொல்லியிருப்பேன், இதோ நேராக போய் லெஃப்ட்டு கட் பண்ணால் அங்கே தாங்க இந்த வீடு இருக்குன்னு சொல்லுவேன். ஓவராக அதே நினைப்போ போய் பரதநாட்டியம் இதில் வேறு பாலச்சந்தர் சார் பார்த்து சொன்னார், நீ இந்த பரதநாட்டியத்தை ஃபுல்லாக கற்றுக்கோங்க அப்படின்ட்டு போயிட்டார். இன்னும் சினிமா வாய்ப்பே வரல. அதுக்குள்ள அவர் பாடுறதுக்கு அவர் ஒன்று சொல்லிட்டு போனாரா. நான் போய் சீரியஸாக போய் பகலில் ஈவினிங் 2-3 செஷன்ஸ்லாம் போய் பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, யாராவது அட்ரஸ் கேட்டாங்கன்னா அப்படிங்க ஆரம்பித்தேன்.
அங்கே ஒரு சின்ன வீடு இருக்குது, கையெல்லாம் அப்படி மாறிச்சு. என்னடா இது, இப்படி நம்ம பொதுவாக காட்ட மாட்டோமே. அப்புறம் பார்த்தேன், இது என்னடா இது வேற வம்பு சொல்லிட்டு தான் அதுக்கேற்ற மாதிரி ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ஆச்சு சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம். அதில் லிகமெண்ட்ஸ்லாம் காலி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய பரதநாட்டியம் டான்ஸர்ஸ் வந்து ஒரு லெவலுக்கு மேலே பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சோடனே நேராக ஃபிசியோதெரபிஸ்ட்டை வந்துடுறாங்க. நீ பெயின் கண்டிப்பாக வருது. அதுக்கு ப்ராப்பர் ரீஹாபிலிட்டேஷன் எக்ஸசைஸோடு ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டு அது வந்து மை ஸ்மால் பீஸ் ஆஃப் அட்வைஸ் ஃபார் த ப்ரொஃபஷனல் டான்ஸர்ஸ். நிறைய டான்ஸ் ஆடும்போது யூ டோன்ட் நோ, அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியாது. ஒரு வர்ணம்னா ஆடினாங்கன்னா ஒரு 20 நிமிஷம் போகுது. அது 20 நிமிஷத்துக்கு அவங்க எவ்வளோ ஸ்டாமினா, எவ்வளோ கான்சன்ட்ரேஷன். அதுவும் அம்மு ஆடும்போது பார்த்தா அந்த அம்முவா இந்த அம்மு, எங்கள் கூட நடித்த அந்த அம்முவா இந்த அம்மு வேறு டூப்ளிகேட் பண்ணி விட்டாங்களா, இல்லாட்டி க்ளோனிங் மாதிரி யாரும் வந்து ஆடுறாங்களான்னு எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. அம்மு வந்து அவ்வளோ சிரத்தை எடுத்து இதை பண்ணாங்க. பார்த்தா டான்ஸ் ஆடும்போது நம்ம வந்து அந்த ஜதிகளையெல்லாம் கூட சொல்லிட்டு ஆடினாங்க. கவனிச்சிருப்பீங்க. ஷாமலா பாலகிருஷ்ணன் மேடம் நல்லா பண்ணீங்க மேடம், உங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு வாங்கிட்டார். அது கிருஷ்ணனுக்கே ஷியாமல வர்ணம் தான். ஷியாமலா பாலகிருஷ்ணனும் அதே வண்ணத்தில் தான் இருக்காங்க. ஸோ கிருஷ்ணனே வந்து ஷியாமல வர்ண கிருஷ்ணனே வந்து நட்டுவாங்கம் பண்ண மாதிரி ஆகிப்போச்சு அம்மாவுக்கு. அந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்காக ரொம்ப, ஏன்னா அதுதான் உயிர். அதை வந்து அவங்க பண்ணாங்க. அத்தனையும் வந்து அம்மா ஆடும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அதாவது இப்போ வந்து ஏர்லி ஸ்டேஜில் சினிமாவுக்கு வர்றதுக்கெலாம் முன்னாடி வந்து அம்முனா வந்து டிவிலையும் பாப்புலர், சினிமாவிலையும் பாப்புலர், இப்போ காம்பேரிங்லேயும் அவங்க பாப்புலர். நிறைய இப்போ பொது மேடைகளில் அவங்க ஷீஸ் அ பாப்புலர் ஃபிகர்னு உடனே தப்பாக எடுத்துறாதீங்க. நீங்கள் அனந்த கண்ணன் வேண்டாம் ப்ளீஸ். ஸோ இஸ் அ பப்ளிக் பர்சனாலிட்டி, செலிபிரிட்டி. ஸோ இதுக்கப்புறம் அதுக்கு ஒரு அரங்கேற்றம் பண்ணணும். அந்த ஒரு டிசிப்ளின், இட் பிரிங்ஸ் யூ டிசிப்ளின். எனி ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் பிரிங்ஸ் யூ டிசிப்ளின். அதில் பரதநாட்டியம் கொடுக்குற டிசிப்ளின் வேறு எதுலேயுமே கிடைக்காது. மெரினா பீச் நமக்கு முன்னாடி பேசின நம்ம இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் சொன்ன மாதிரி, அதிகாரி சொன்ன மாதிரி, ஒரு மராத்தான் 26 மைல்ஸ் ஓடினா என்ன ஒரு எனர்ஜி, ஒரு ஸ்டாமினாவை நம்ம எவ்வளோ கேலரிஸ் நம்ம பேர்ன் பண்ணுவோமோ அதை வந்து ஒரு டோட்டலாக ஒரு 2 hours 3 hours அவங்க ஆடும்போது அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கிடையில் அவங்க நம்ம மராத்தான் ஓடலாம் சார், மராத்தான் ஓடலாம், லாரியில் மண்ணள்ளி போடலாம், எத்தனையோ ஜிம்முக்கு போய் ஒரு 3 hours ஒர்க் பண்ணலாம், ட்ரெட்மில்லில் ஒரு 1 hour ஓடலாம். ஆனால் மராத்தான் ஓடும்போதோ ட்ரெட்மில்லில் 1 hour ஓடும்போதோ வேறு கடினமான மூட்டை தூக்குற வேலை பார்த்தாலோ முகத்தை சிரிப்பாகவே வச்சுட்டிங்களா? இங்கே அதையும் வச்சுட்டாராம். அதுதான் இதில் கஷ்டம். யூ ஹாவ் டு மெயின்டைன் எ வெரி ப்ளசன்ட் டிஸ்பொசிஷன். அட் த சேம் டைம் யூ ஆர் பர்னிங் த கேலரிஸ். யூ ஹாவ் டு ரிமெம்பர் ஆல் த ஸ்டெப்ஸ். யூ ஹாவ் டு ரிமெம்பர் ஆல் த ஜட்டீஸ். யூ ஹாவ் டு கிவ் த சேம் எக்ஸ்பிரஷன் ஆல்சோ. அதுவும் வேலைன்னா வர சொல்லிடுங்க. எவ்வளோ நேரமாக வர சொன்னாங்க, வேலை கடைசி வரைக்கும் வர மாட்டேன்ட்டாங்க. அது மாதிரி கிருஷ்ணன் என்ன திருடுவான், யசோதா வந்து கேட்பாங்க, அது ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் அது ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு டிஃப்ரென்சியேஷன், ஒவ்வொரு ஸ்டைல். சஞ்சார பாபு ரைட், அதெல்லாம் பண்ணி அவங்க வந்து அதை அவ்வளவு நேரம் அதை கர்நாடிக் மியூசிக்லையும் ஹிந்துஸ்தான்லையும் ஆலாப் அப்படிம்பாங்க. ஒரே விஷயத்தை தான் வேறு வேறு டைமென்ஷன்ஸ், வேறு வேறு டிஃப்ரென்சியேஷனில் கொடுத்துட்டே இருப்பாங்க. நீங்கள் புடவை எடுக்க போகும்போது இந்த ஜெரி, இந்த டிசைன் வேணும், அந்த டிசைன் வேணும், இதில் மாங்காய் இருக்குமா, இதே சின்ன மாங்காய் போட்டது கிடைக்குமா, அப்போ இதே கொஞ்சம் சில்வர் ஜெரி கிடைக்குமான்னு ஒரு 1 hour பார்த்துட்டு கடைசியில் முதல்ல பார்த்த புடவை எடுப்பீங்களே, அது மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் கொடுக்கணும். ஒரே ஒரு டைலாக் மட்டும் தான் பின்னாடி போயிட்டே இருக்கும். வேலைன்னா வர சொல்லுது, ஏன் வெண்ணையத்திருந்தான் கண்ணன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் போயிட்டுருக்கோம். ஆனால் இங்கே வேறு வேறுமான முகபாவங்களை கொடுக்க வேண்டும். ஸோ பரதநாட்டியம் என்பது உங்களுக்கு ஆக்டிங்க்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆர்ட். அதனால தான் கலைகளில் சிறந்தது பரதக்கலை. அத்தனை ஆயக்கலைகள் 64ன்னு சொன்னால் அதில் வந்து மிகச்சிறந்த கலை என்று பரதக்கலையை சொல்கிறார்கள். அது நம்ம தமிழ்நாட்டுக்கு, இந்த பாரம்பரியத்துக்கு உண்டான ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் இருக்குது. தண்டபாணி, அவங்க வலுவூர் ராமையா பிள்ளை,
தில்லானாமோ நம்ம பார்த்து எடுத்தாங்கன்னா நம்ம அம்முவை அப்ரோச் பண்ணலாம். ஸோ இனிமேல் அந்த மாதிரி படங்கள் வரப்போகுதா, எடுக்க முடியுமா, அந்த மாதிரி ஒரு கிளாசிக்ஸ் கொடுக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் இந்த பரதக்கலை இன்னமும் அழியாமல் இருப்பதற்கான காரணம் அம்முவை போன்ற நம்ம ஸ்வராலயா போன்ற நல்ல பள்ளிகளின் தொடர்ந்த முயற்சிகள் தான். ஆனால் அம்முவுக்கு பரதநாட்டியத்தில் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவங்க வந்து என்ன, அவங்க எங்கே வேணாலும் இருக்கட்டும், நான் இங்கேயும் பார்ப்பேன் இங்கேயும் பார்ப்பேன். ஸோ பரதநாட்டியத்தில் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அவங்க வந்து சொன்னாங்க, சார் இந்த மாதிரி செப்டம்பர் 1 பரதநாட்டியம் அரங்கேற்றம் பண்ண போகிறேன், நீங்கள் கண்டிப்பாக வரணும். நான் எங்கே இருப்பேன்னு தெரியல, நான் கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டு பேர்லாம் போட்டுட்டு கடைசியில் வராட்டி நல்லா இருக்காது. அதனால் நான் நிச்சயமாக சிட்டியில் இருந்தால் நான் கண்டிப்பாக வரேன்னு சொன்னேன். அம்மு, நான் என் வார்த்தையை நான் காப்பாற்றிட்டேன். பட் இது சடனாக ஓடி வந்ததுனால மற்றவங்க மாதிரி நான் ப்ரிப்பேர்டாக உனக்கு ஹானர் பண்ணுறதுக்கு இல்லை. பட் இதயபூர்வமான சிவாஜி சொல்வார்ல, இதிலிருந்து உனக்கு இல்லாமா மோகனாம்பாள் என்ற பெயர் கிடைக்கட்டும்னு சொல்லி வாழ்த்துவார்ல, அது மாதிரி உன்னை நான் மனம் நிறைந்து வாழ்த்துகிறேன். உன்னுடைய உழைப்புக்கும் முயற்சிக்கும் ஒரு பலத்த கரகோஷத்தை நான் என் பரிசாக உனக்கு வாங்கி தருகிறேன். ஒரு தெருவில் வித்தை காட்டுற குரூப்பு, அந்த வித்தை காட்டுற குரூப்பில் நான் தான் மெயினாக ஹார்மோனியம் வாசிக்கிறேன். நான் வித்தை காட்டுற குரூப்பில் மேலே கைத்தில் நடந்து அந்த வித்தையெல்லாம் காட்டுறது யாருன்னா அம்மு. என் கூட ஒரு டோலக்கு தபேலா இதெல்லாம் இருக்குது, அந்த செட்டப்லாம் இருக்குது. இப்படி ஒரு ட்ரூப் நாங்கள். இந்த ட்ரூப் வந்து ஒரு நாள் நான் எல்லா கலெக்ஷனையும் வாங்கி வச்சு நான் தனியாக ஹார்மோனியத்தை வச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் நினச்சிக்கிறான் நான் ஒரு மியூசிக் டைரக்டர்னு. அவன் வந்து என்கிட்ட வந்து வாய்ப்பு கேட்குறான். நான் சொல்கிறேன், எனக்கு வந்து ஓகே, நான் பாரதிராஜாட்ட பேசி பார்க்குறேன், இப்போ தான் வந்து நான் வந்து ரெக்கார்டிங் முடிச்சுட்டு வந்தேன், பேசி பார்க்குறேன்னு சொல்லி அவனை ஏமாற்றி அவன் வீட்டிலே போய் நாங்கள் தங்கிக்கிறோம். எந்த படம் அது, நல்வரவு. நாங்கள் இந்த மாதிரியே ஏமாற்றிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு கண்டுபிடிச்சிருவான், இவன் வந்து மற்ற நேரத்தில் இப்போ வந்து நான் வந்து பாரதிராஜாவை பார்க்க போகிறேன், உன் விஷயமா பேசுகிறேன்னு சொல்லிட்டு நான் போனாக்க சென்னை நகர்லேயோ அசோக் நகர்லேயோ எங்கேயோ போய் வித்தை காட்டுறது. அந்த கலெக்ஷன்லாம் கொண்டாந்துட்டு வீட்டில் வந்து எடுத்துக்கிறது. இன்றைக்கி பாரதிராஜாவை பார்க்க முடியலங்கிறது. அப்புறம் இன்னொரு நாள் மணிரத்னம் சார் கூப்பிட்ருக்காரு, உன் விஷயமா போய் பேசுகிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட காசு வாங்கிட்டு வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறது, அங்கே வித்தை காட்டுறது, அந்த காசை கொண்டாந்து வீட்டில் வச்சுக்கிறது. இப்படி ஏமாற்றிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு எங்களை பார்த்துட்றான். இவர் வந்து மியூசிக் டைரக்டர் கிடையாதுங்க, இவர் கைத்தில் வித்தை காட்டுற குரூப்பு, ஹார்மோனியத்தில் சும்மா அந்த இதை அடிச்சுக்கிட்டு அந்த டன் 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 தனக்கணக்கு டன் 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 தனக்கணக்கு அந்த இதை அடிச்சுட்டு வந்து சாங் பாடணுன்னு என்ன அறியாமல் நான் எந்திரிச்சு உட்காந்து ஹார்மோனியத்தில் வாசிக்க ஆரம்பிப்பேன் தூக்க கலக்கத்தில். அப்போ அம்மு வந்து பட்டுக்கிட்டே வந்து டன் 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 கணக்குன்னு அந்த ஒரு ஆக்ஷன் கொடுத்துட்டு அப்படியே எந்திரிச்சு தூக்கத்திலே அப்படியே அந்த டான்ஸ் ஆடுவாள். அப்போ நாங்கள் விழுந்து சிரித்தோம். இவ்வளோ சூப்பராக நடித்ததுனாலே அதை வந்து சிரித்ததுனால ஒன்னூறுலாம் போனோம். அப்பேற்பட்ட ஒரு சிறந்த ஒரு ஆர்டிஸ்ட் அம்மு. ஸோ இங்கே ஆர்த்திலாம் வந்திருக்காங்க, சச் எ பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட். அவங்க கூட நிறைய படம் பண்ணியிருக்கேன். அவங்க மேலே இடிச்சுன்னு உனக்கு எப்படி இருக்கு இப்படி கேட்பேன். ஆர்த்தி நெல்லை எக்ஸ்பிரஸ் மேலே வந்து இடித்த மாதிரி இருக்கு மேலே அவருக்கு. ஸோ தேர் ஆர் கிரேட் ஆர்டிஸ்ட். இன்றைக்கி ஆக்சுவலாக லேடி காமெடியன்ஸ் யாருமே கிடையாது. கோவை சரளாவுக்கு பிறகு அது அந்த இடத்துல ஒரு பெரிய லேக்குனா இஸ் தேர். அது ஆர்த்தி போன்ற ஆர்டிஸ்ட் தான் இப்போ ஃபில்லப் பண்ணிகிட்டு இருக்காங்க. வி நீட் மோர் காமெடியன்ஸ். ஸோ ஆல்ரெடி நீ ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டு, அதில் உனக்கு நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமரும் இருக்குது. இப்போ வந்து பரதநாட்டியம் கற்றுக்கொண்டாய், அதனால் உன்னோட டைமிங் எல்லாம் இன்னும் ஷார்ப்பன் ஆகும், உன்னுடைய ஸ்கில்ஸ்லாம் இன்னும் ஷார்ப்பன் ஆகும்னு சொல்லி உனக்கு என்னுடைய எல்லா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.